சில மாதம் முன்னாடி OnePlus 5T லான்ச் ஆகல நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம். OnePlus 5Tயோட ஒரு மேஜர் ஃபீச்சர் ஃபேஸ் அன்லாக் பற்றி. iPhone 10ல் ஆப்பிள் ஃபேஸ் ஐடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பாப்புலாரிட்டியை பேஸ் பண்ணி நிறைய பிரான்ச் இப்போ அவங்களோட ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் எடுத்துகிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் OnePlus 5Tயோட ஃபேஸ் அன்லாக் ஃபேஸ் ஐடியோட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஈஸியாக ஏமாற்றவும் முடியல. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வியூ கவுண்ட்ஸை வச்சு பார்க்கல, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்க தான் செஞ்சுது. ஸோ இப்போ OnePlus அவங்க 5Tயில் iPhone 10ல் வர மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கான்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ 2 நாள் முன்னாடி OnePlus 2 பெரிய ரிலீஸோட வந்தாங்க. ஒன்று ஸ்டேபிள் ஆக்சிஜன் OS 5.0.2 OnePlus 5Tக்கு, அப்புறம் 5 ஓனர்ஸ்க்கும். அதுக்கப்புறம் ஒரு பீட்டா ரிலீஸ் 3 OnePlus 5Tக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பீட்டா ரிலீஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா இதில் iPhone 10 மாதிரி உள்ள ஜெஸ்டர் நேவிகேஷன் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் OnePlus 5T வச்சு உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணணுன்னா அது எப்படி பண்ணுங்கிறதுக்கு நாங்கள் வீடியோ எண்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போது நம்ம முதல்ல இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். இதை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. அங்கே பட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹைட் நேவிகேஷன் ஆப்ஷன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன டியூட்டோரியல் எப்படி இந்த ஜெஸ்டர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி அங்கே வரும். ஸோ பேசிக்காக மிடில்லேருந்து ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஹோம், ஸ்வைப் அப் பண்ணி பாஸ் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ், லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்தும் பாட்டம் எட்ஜில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக். ஸோ இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஃப்ளூடாக இருந்துச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. குவிக் ஸ்விட்ச்க்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, மல்டி விண்டோக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிறது தான் நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. iPhone 10ல் நான் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காட்டி கூட கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பழகும். இதில் மேபி ஒரு மல்டி விண்டோ ஆப்ஷனும் ஒரு குவிக் ஸ்விட்ச் ஆப்ஷனும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வேறு என்ன இந்த பீட்டாவில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus அவங்களோட கான்ட்ரவர்ஷியல் கிளிப்போர்ட் ஆப் எது வந்து சைனாக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புது அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனையாக வேணாம்னு சொல்லிட்டு அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு புது SMS கேட்டகரைசேஷன் ஃபீச்சரும் இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை நாங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா என் பிரைமரி சிம் இதில் இல்லை, Nokia 62018 ரிவ்யூக்காக டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இதை ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அந்த SMS கேட்டகரைசேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் மெல்ட் டவுன், ஸ்பெக்டர், இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ்லாம் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்சும் டிசம்பர் 2017 அப்டேட் ஆயிருக்கு. ஸோ உங்ககிட்ட ஒரு OnePlus 5T இருக்குது, உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பீட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த பீட்டாக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுனால உங்களோட ஆப்ஸ் டேட்டா எதுவும் லாஸ் ஆகாது. ஆனாலும் எப்போவுமே இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணல கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டே உங்கள் ஆப்ஸ் டேட்டா எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதை ஒரு தடவை பேக்கப் பண்ணிவிடுங்க. பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நான் ஜென்ரலாக பண்ணுவேன், அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இப்போ OnePlusோட அஃபிஷியல் வெப்சைட் கீழே லிங்க் இருக்குது, அதுக்கு போனீங்கன்னா பீட்டா 3 for 5T இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை PC கனெக்ட் பண்ணி அந்த ஃபைலை இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. பவர் வால்யூம் டவுன் பட்டனை ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ஃபோன் ரெக்கவரி மோடுக்கு போகும். ஸோ இங்கே போனோன்னா உங்கள் பாஸ்வேர்டு இல்லை பின்னை என்ட்ரு பண்ணி டீக்ரிப்ட் பண்ணணும் ஃபோனை. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இன்ஸ்டால் ஃப்ரம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஜிப் ஃபைல் தெரியும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஃப்ளாஷிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ரீபூட் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. யாராவது ஓப்பன் பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதாவது OnePlus ஃபோனில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஜெஸ்டர் நேவிகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆண்ட்ராய்டில் நார்மலாக ரெகுலராக கீழே இருக்கிற 3 கீஸ் பதில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லா மேனுஃபேக்சரரும் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? திருப்பியும் உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி iPhone 10 ஜெஸ்டர்ஸ் ஆண்ட்ராய்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.